ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு டாக் தெருநாயை பற்றி நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட பேர் நாய் வளர்த்துருக்காங்க, வேணுன்னா நீ 10 நாய் வாங்கி தெருநாயை எடுத்து அப்படி இப்படின்லாம் கமெண்ட் போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து டாக் லவர், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பேச முடியும். நீங்கள் டாக் லவர் இல்லைன்னா உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் ஏதாவது பேசி போடுங்க. அதுக்காக வந்து என்னைய வந்து நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் பப்ளிக்கில் என்னோட கருத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய உலகத்தில் வந்து டாக் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு டாக் பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன். முடிஞ்சா எனக்கு வந்து நிறைய அதுகளை வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஷெல்டர் வைக்கணும்லாம் எனக்கு ஆசை இருக்குது. காட் கிரேஸ், எனக்கு அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு வந்து வசதியை கொடுத்தாருன்னா நிச்சயமாக 10 டாக் இல்லை ப்ரோ, நான் 100 டாகு கூட தெருநாய் வச்சு வளர்க்குறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். அதை நீங்கள் சொல்லணும்னு தேவை கிடையாது. டாக் லவர்ஸை போய் 10 தெருநாய் சும்மா நீ ஒரு பிள்ளையே கடிச்சிருச்சான், அந்த பிள்ளை தனியாக நைட்டில் போகும்போது அவங்க அம்மா எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க, அவங்க அப்பா எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க, சின்ன பிள்ளைய எதுக்கு நீங்கள் ரோட்டில் அனுப்புகிறீங்க? ஃபஸ்ட்டு நாய் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பிள்ளைய கடிச்சிச்சா? தெருவில் போகும்போது தானே கடிக்குது, ஏன் கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? இதுக்குமே அவங்க வந்து ஏதாவது டாக் லவர்ஸை பற்றி பேசுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தனியாக பேசி போடுறதுக்கு அவங்களுக்கு தெரியலையா என்ன ஏதுன்னு தெரியல. அதுவும் வந்து அசால்ட்டாக நம்ம லேடிஸ் பொம்பளைனாலே ஒரு அசால்ட்னஸ் அவங்களுக்கு. பொம்பளை என்ன பேசி போட்டாலும் எல்லாமே வந்து அவங்க வீட்டு பொம்பளை மாதிரியே நம்மளை நினச்சிக்கிறது. அதனால வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா தெருநாய்க்கு சாப்பாடு போடுங்க, இல்லை போடாதீங்க. உங்களை போட சொல்லி நான் வந்து உங்களை கம்பல் பண்ணலை, சரிங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டாக் லவர்ஸ் தான். 10 டாகு கிடையாது ப்ரோ. நான் வந்து எனக்கு வசதி காடு நிறையா கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிற டாக்ஸ்க்கே ஷெல்டர் வச்சு பார்க்குற அளவுக்கு எனக்கு வசதி வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் வச்சு பார்ப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வசதி வரணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.